மார்ச் 3 பொதுக்காலம் 8ஆம் வாரம் திங்கள்கிழமை. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 17 முதல் 27 வரை. இயேசு புறப்பட்டுச் சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகின்றது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல. கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவை பின்பற்ற விரும்பிய இளைஞனின் வேகத்தை நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார். இயேசுவின் காலடியில் தன்னையே விழச் செய்கிறார். செழிப்பு மிக்க ஒருவர் ஏழையின் குடும்பத்தில் பிறந்த இயேசுவின் காலடியில் கிடப்பது வியப்புக்குரியது. அவருடைய வார்த்தை இயேசுவை பற்றி புகழ்வதோடு தொடங்குகிறது. அந்த இளைஞனின் புகழ்ச்சிக்கு இயேசு மயங்கி விடவில்லை. தனது நிதானத்தை அவர் இழக்கவில்லை. யாருமே எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த நிலையில் இயேசு கடவுளை தவிர நல்லவர் யாரும் இல்லையே என்று சொல்கிறார். அந்த இளைஞனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இளைஞன் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கின்றான். வெறும் உணர்வுகளுக்கு மட்டும் நாம் இடம் கொடுத்து அதோடு நின்று விடக்கூடாது. உணர்வுகளையும் கடந்து நாம் செல்ல வேண்டும். அப்போதுதான் உணர்வுகளை நாம் அடைய வேண்டிய எல்லையாக, இலக்காக வைக்க முடியாது. இயேசு செல்வம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது அல்ல என்று சொல்லவில்லை. அவர் சொல்வது செல்வர் இறையாட்சிக்கு நுழைவது கடினம் என்றுதான். இதை எப்படி புரிந்து கொள்வது? செல்வம் இறைவனுடைய ஆசீர்வாதம்தான், அதில் மாற்று கருத்து ஏதுமில்லை. ஆனால் செல்வம் என்பது இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நின்று விடாது. அது மிகப்பெரிய பொறுப்புணர்வும் கூட. என்று எவ்வாறு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கின்றனவோ அதுபோலவே செல்வம் என்பது இறைவனின் ஆசீர்வாதம் மற்றும் பொறுப்புணர்வை கலந்து கொண்டு வந்துள்ளது. செல்வத்தை இறைவனுடைய ஆசீர்வாதமாக மட்டும் கருதி வாழ்ந்தால் அதன் முழுமையை உணர முடியாது. மாறாக செல்வத்தில் இருக்கும் பொறுப்புணர்வையும் செயல்படுத்த வேண்டும். இறைவன் ஒருவரை ஆசீர்வதித்தால் அது எதற்காக? சுயநலத்தோடு தான் மட்டும் இன்பமாக வாழ்வதற்கு அல்ல, அதை மற்றவரோடு பகிர்ந்து வாழ்வதற்காக. எனவே
இதையே இந்த வாசகத்தின் பொருளாக நாம் எடுத்து செயல்படுவோம். இறைவனால் செல்வமுள்ளவனாக ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தும் ஏழை லாசருக்கு உதவ மறுக்கிறான் ஒருவன். தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ மறுக்கிறான். இறைவனால் தண்டிக்கப்படுகிறான். எனவே கவனமாயிருப்போம். இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்வோம். இறைவன் நம்மை செல்வத்தால் ஆசிர்வதிக்கின்ற போது நாம் அந்த செல்வத்தால் வளமை பெற்று மற்றவர்களுடைய வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். எனவே கவனமாயிருப்போம். இறைவனின் எதிர்பார்ப்பை நம் வாழ்வில் செயல்படுத்துவோம். ஜெபங்களும் வாழ்த்துக்களும். ஆமென்.